ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரெசிபியோடு வந்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதோட பேரை கடைசியில் சொல்கிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு முருங்கைக்காய் போட்டுட்டு ஒரு 5 பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணதுக்கு ஒரு அரை சவு போட்டிருக்கேன். சொரக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூனும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் அதையும் அதில் சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பேனில் மிளகும் அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசியும் பெப்பர் பவுடரையும் தூக்கி அதில் கொட்டிடுங்க. போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ தாளிப்புக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி போட்டு 2 வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து மணமாக அதில் தூக்கி அதில் கொட்டிடுங்க. லாஸ்ட்டாக சூப்பரான பொரிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரசம் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லை சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாவோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.